வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னென்னா, இந்த வீடியோவில் உள்ளபடி நீங்கள் உங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணி அதனால் சண்டை வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சேனல் வந்து பொறுப்பாகாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இதை பற்றி பேசி எங்கள் வீட்டில் ஏற்கனவே சண்டை வந்திருக்கு. அந்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன். இப்போது நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, பிசிக்கல் கோல்டு, அதாவது ஆபரண தங்கம், அதே மாதிரி கோல்டு ETF, சவரின் கோல்டு பாண்ட், இது மூணுக்கும் உண்டான வித்தியாசம், அதே மாதிரி எதில் லாபம் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆபரண தங்கம் அப்படின்னா நிறையா வாங்குறது, அது வந்து நம்ம பிசிக்கல் அசட்டாக இருக்கும். கோல்டு ETF அப்படிங்கிறது டிஜிட்டல் கோல்டு. ஸோ ஒரு டிமெட் அக்கௌண்ட் அதில் வாங்குற மாதிரி இருக்கும். சவரின் கோல்டு பாண்டை பொறுத்த வரைக்கும் டிமெட் அக்கௌண்ட்டில் வாங்கலாம், இல்லை டிமெட் அக்கௌண்ட் இல்லாமல் பாண்டு மாதிரி பேங்க்கில் கூட வாங்கலாம். இப்போ மூணுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து ஒரு 1 லட்ச ரூபான்னு வச்சுக்குவோம். இப்போ மேக்கிங் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா, ஆபரண தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 9%, அது மினிமம் நான் சொல்கிறது 9% சார்ஜஸ்ஸு. அதேமாதிரி ஜிஎஸ்டி வந்து ஒரு 12% வச்சாலே 12,000 ரூபா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜஸ் வந்து வந்துடும். கோல்டு ETF பொறுத்த வரைக்கும் அந்த சார்ஜஸ் எதுவும் கிடையாது. அதேமாதிரி சவரின் கோல்டு வாங்குறத பொறுத்த வரைக்கும் அதுலேயுமே சார்ஜஸ் கிடையாது. அடுத்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதாவது இந்த கோல்டை வந்து நிர்வகிக்கிறதுக்காக உள்ள ஒரு சார்ஜஸ். இது வந்து பிசிக்கல் கோல்டு வந்து நம்ம கீழே தான் இருக்கும், அதுக்கு எதுவும் கிடையாது. கோல்டு ETF பொறுத்த வரைக்கும் 0.8% வரும். ஸோ 8 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுவே வந்து 6,400 ரூபா வந்துடும். சவரின் கோல்டு பாண்டில் இந்த செலவு வந்து கிடையாது. அடுத்து டோட்டலான இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு, மேக்கிங் சார்ஜு, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இதெல்லாம் கூட்டினா இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் கோல்டில் வந்து 1,12,000 ரூபா வந்துடுது. அதுவே கோல்டு ETFல பார்த்தீங்கன்னா 1,06,400 ரூபா வருது. சவரின் கோல்டு பாண்டில் டேரெக்டாக 1 லட்சம் தான் வருது. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 2.5% 8 வருஷத்துக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணோன்னா, பிசிக்கல் கோல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் எதுவுமே எனக்கு கிடைக்காது, அதுவும் 0 தான். கோல்டு ETFலேயும் வந்து 0 தான். ஆனால் சவரின் கோல்டு பாண்டை பொறுத்த வரைக்கும் 20,000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதாவது வருஷத்துக்கு வந்து 2,500 ரூபான்னு கால்குலேட் பண்ணும்போது 8 வருஷத்துக்கு வந்து 20,000 ரூபா வரும். மெச்சூரிட்டி வேல்யூ வந்து 10% வந்து வருஷத்துக்கு வந்து கோல்டோட ரேட்டு ஏறுதுன்னா, டோட்டலாக வந்து மெச்சூரிட்டி வேல்யூ வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். கிட்டத்தட்ட 2,14,000 ரூபா வரும் 8 வருஷம் கழிச்சு. இப்போ ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது பிசிக்கல் கோல்டில் வந்து 1,23,000 ரூபா வரும். இதே கோல்டு ETFல பார்த்தீங்கன்னா 1,08,000 ரூபாய்க்கிட்ட வருது. அடுத்தது சவரின் கோல்டு பாண்டில் பார்த்தீங்கன்னா 1,34,000 ரூபா வருது. இது எப்படி வருதுன்னா, இந்த 20,000 ரூபா எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கிது இல்லையா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அதனால வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து வருது. அதே மாதிரி மேக்கிங் சார்ஜஸும் கிடையாது. இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் கோல்டில் அதே ரேட்டு தான், அதில் எந்த வித்தியாசம் கிடையாது. கோல்டு ETFல இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு 5,000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கிது. சவரின் கோல்டு பாண்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 32,000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கிது. அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு ரிட்டர்ன்லாம் கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 30% வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கிது. அதே மாதிரி டேக்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் கோல்டில் வந்து டேக்ஸ் வித் இண்டெக்ஸேஷன், அதே மாதிரி கோல்டு ETFும் டேக்ஸபிள் தான். ஆனால் சவரின் கோல்டு பாண்டை பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ டேக்ஸ் பெனிஃபிட்டும் இதில் இருக்குது. உங்களுக்கு கருத்துக்கள் ஆலோசனை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு முதலில் தொடர்பான தகவல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.